செய்தி வெளியீடு எண் 251. நாள் 18/6/2026. செய்தி வெளியீடு பழங்குடியின இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சி. தமிழ்நாடு பழங்குடியினர் நலத்துறை மற்றும் IRT கும்மிடிப்பூண்டி இணைந்து நடத்திய திட்டத்தில் 100 விழுக்காடு வேலைவாய்ப்பு. பழங்குடியின இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை அதிகரித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசின் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் கும்மிடிப்பூண்டியில் உள்ள அரசு சாலை போக்குவரத்து நிறுவனம் IRT இணைந்து தொல்குடி தொடுவானம் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 16 பழங்குடியின இளைஞர்களுக்கு கனரக மோட்டார் வாகன ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் HMV ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஓட்டுநர் உரிமத்துடன் பொதுவில்லை PSV பேட்ஜ் வெற்றிகரமாக வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகளை பழங்குடியின இளைஞர்கள் பெறும் வகையில் இந்த தொழிற்பயிற்சி வடிவமைக்கப்பட்டது. 67 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சியில் கனரக வாகனங்களை இயக்குதல், சாலை பாதுகாப்பு விதிகள், வாகன பராமரிப்பு, பயணிகளை அணுகுமுறைகள் மற்றும் தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சிகள் குறித்து விரிவான மற்றும் நடைமுறை விளக்கங்களுடன் கூடிய பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இப்பயிற்சியின் வெற்றியாக கலந்து கொண்ட 16 பழங்குடியின இளைஞர்களும் பயிற்சி முடித்தவுடனேயே 100 விழுக்காடு நேரடி வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் MTC மின்சார பேருந்து E-பஸ் பிரிவிலும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்ட போக்குவரத்து பணிமனைகளிலும் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்களாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இப்பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கான சான்றிதழ்களை 17/6/2026 அன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் வழங்கி அவ்விளைஞர்களுக்கு பாராட்டுகளையும் சிறப்பாக பணியாற்றி சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக விளங்க வாழ்த்துக்களையும் கூறினார். இந்நிகழ்வில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு செயலாளர் திரு ந. சுப்பையன் IAP மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் திரு ச. அண்ணாதுரை MTOP மற்றும் இதர துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.